ஹாய், இன்னைக்கு சிக்கன் காம்போ தான் பண்ண போகிறோம் நம்ம வீட்டு லஞ்சுக்கு. அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது தம் பிரியாணி பண்ணுறதுக்கு. அதுக்கு 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு, புதினா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு, இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 300 கிராம் ரைஸு, பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 100 ml தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன சைஸ் லெமனை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் அப்புறம் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டார் அனாஸ், 4 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தலை தட்டின மாதிரி மிளகாய் தூள், அதில் எடுத்து வச்ச தயிர், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே எடுத்து வச்சுருவேன். 1 hour கூட வச்சுக்கலாம். 1/2 hour to 1 hour டைம் இருந்தால் 1 hour எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே நான் மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சோ 1/2 hour கழிச்சோ எடுத்துக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 liters ஆஃப் வாட்டரை ஊற்றி வச்சு அது பாயில் ஆரச்ச கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரே ஒரு ஸ்பூனு அந்த அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு அதில் இந்த ரைஸை சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் போட்டுடுறேன். தீ பெருசாகவே இருக்கட்டும், குறைக்கக்கூடாது. மொத்தத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போது மொத்த ரைஸையும் போட்டுட்டேன். ஒரு கரண்டி வச்சு இப்படி கலக்கிக்கலாம். இந்த மாதிரி வர்ற வாட்டர் இந்த இதை வந்துட்டு எடுத்துடலாம். ஏன்னா அது ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரைஸ் வந்து உதிரியாக வராது. இப்போ பார்க்கலாம் ரைஸ் ஃப்ரீயாக வேகிறதுக்கு நிறைய தண்ணி விட்டுட்டா நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது. இப்போது இது பாதி வந்துடுச்சு, இப்படி உடஞ்சிச்சு பாருங்கள். பாதி போருங்க, அப்படி ஜஸ்ட்டு காட்டுறேன். போய் உடஞ்சிருச்சு, போரும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைஸை இதில் வந்துட்டு ஸ்ட்ரெயினரில் வச்சு ட்ரைன் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், ஊற்றிட்டு இப்போது மொத்த ரைஸையும் நான் இதில் கொட்டிட்டேன். கொஞ்சம் இருக்கிறத கையால் எப்படி எடுத்து போட்டுடுறேன். இப்போ இது ஒரே இடத்துல அப்படியே ரொம்ப வெந்துடாமல் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ தட் கீழே மேலுமே எல்லாமே ஈவனாக ஆறும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடாகிற வரைக்கும் வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடாச்சு. இப்போ நம்ம முன்னாடி வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொரிச்சிக்க போகிறேன். கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற வரைக்கும். நான் ரொம்ப எண்ணெயில் அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கலைங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இதை பாக்கெட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்குது, போதும். இதை நான் ஸ்டவ்வை குறைச்சிட்டு இதை எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து நல்ல எண்ணெயை அப்படி நல்லா இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எண்ணெயை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேங்க. எல்லா ஆனியனையும் எடுத்துட்டேன். இப்போது இதில் ஒரு இந்த அளவுக்கு பட்டரை போட்டிருக்கேன். பட்டர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நெய்க்கு பதில் பட்டர் போட்டிருக்கேன். அதோட நம்ம எடுத்து வச்ச இந்த ஸ்பைசஸ் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வதக்கலாம். பேன் நல்லா சூடாக இருக்குது. ஸோ பட்டரோட கலர் வந்துட்டு இந்த ரெட்டாக ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் ஆனியன் போட்டுடலாம். ஜஸ்ட் பட்டர் கரைஞ்சா போதும். நான் இனி எண்ணெய்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எண்ணெய் அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றுனேன்னா அது இந்த பட்டரு. இப்போ இதில் ரிமைனிங் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு லைட்டர் ஷேடுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இதுலேயே எடுத்து வச்ச கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு வதக்கலாம். தீயை குறைச்சிக்கலாம். இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டு போயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுடுறேன். கொஞ்சம் வதக்கிட்டு இதுலேயே தக்காளி கட் பண்ணி வச்ச மொத்த தக்காளியும் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் உப்பு போட்டிருக்கோம். இது ஜஸ்ட்டு ஃபார் தக்காளி வதங்களுக்கு தான். இதுக்கு மேலே ரொம்ப வதங்க வேணாம் தக்காளி, ஏன்னா நம்ம மிச்ச ஐட்டம்ஸ் போடுறச்சா அது நல்லா வெந்துடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு இதில் இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுடுறேன். மொத்தத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம ஊற்றுனதே இல்லை. இப்போ நான் வந்துட்டு இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஏன்னா இந்த சிக்கன் இந்த தண்ணியில் தான் வேக போகுது. அதுக்கு இந்த இதெல்லாம் ஒட்டணும் இல்லையா, நல்லா உள்ளே போய் அந்த பீசஸ்குள்ளே சேர்ந்தா தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டா சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் உப்பு போடலாம். வெந்துருச்சு, தானாகவே உடஞ்சிருக்கு பாருங்க. இல்லை பாருங்க, தானாகவே இப்படி உடஞ்சி வந்திருக்குது சிக்கனு. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுது. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப இது பண்ணோன்னா சிக்கன் வந்துட்டு லைக் அந்த பீசஸ் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலும்பு தனியாக அந்த சதை தனியாக வந்துட போகுது. அதனால் இப்போ நம்ம தம்மு வைக்க போகிறோம் இல்லையா, அப்போ இன்னும் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு இந்த மாய்ஸ்சர் இருக்கட்டும். நான் ஃப்ளேம்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டேங்க. தீயை மசாலா இந்த சிக்கன் பீசஸ்க்கு இப்படி போட்டுடலாம். கடாய் மட்டும் தீயாத அளவுக்கு ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இப்போது வேக வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அந்த ஆற வச்ச ரைஸை இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். போடுறேன் பாருங்கள். நல்லா பெரிய சுற்றி ஸ்ப்ரெட்டடாக போட்டுக்கலாம். எங்கே வரைக்கும் சிக்கன் இருக்கோ அது வரைக்கும் அப்படி ஸ்ப்ரெட்டடாக போட்டுக்கலாம். இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதில் லைம் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இந்த ஸ்மூத் சால்ட்டை வந்துட்டு கொஞ்சமாக போடுங்க. அந்த ரைஸ் வரைக்கும் போட்டுட்டு கலந்துக்கிட்டு இப்போ அதை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ரைஸ் மேலே. வதக்கி வச்ச ஆனியன்ஸை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா மேலாக்க அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இல்லைங்க, வெறும் கொத்தமல்லி மட்டும் இப்படி போட்டுட்டு அப்படி லைட்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ரைஸை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த மூடியை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு பாருங்கள் இப்படி இருக்குது. இது மூடி திறக்கக்கூடாது, பட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு திறந்துருக்கேன். இது இப்படியே நல்லா
மூடிட்டு இதை எடுத்துட்டு நான் இப்போ அடுத்த ஸ்டவ்வில் வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு பெரட்டல் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ சிக்கனு இந்த மாதிரி பீசஸ்ஸு எடுத்தேன். அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் தயிர், நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தகுந்த அளவுக்கு உப்பு, அதில் கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி நான் ஒரு 1 ஹவராக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது அந்த சிக்கன் பெரட்டல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டேன். பேன் சூடாயிடுச்சு. இதில் அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த சிக்கனை வந்துட்டு இதில் போட்டுடுறேன். இது நல்லா ஆயில் இல்லாமல் பண்ணுறேங்க. நல்லா மொத்தத்தையும் இதில் போட்டு விட்ருங்க. இந்த மசாலாஸோட சூடை குறைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக மூடி வச்சுட்டேன். பார்க்கலாம், நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணிக்கு இது நல்லா வெந்துடும். நான் ஆல்ரெடி நம்ம பிரியாணியில் எல்லா மசாலாஸும் போட்டிருக்கோம். எல்லா இதுவும் ஆனியனு, டொமேட்டோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் இப்படி மைல்டாக, ரொம்ப தொக்கு மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ட்ரையாக ஆயிலில் போட்டு நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கலான்னு. இதில் நோ ஆயில். இப்போ வரைக்கும் வாட்ரு ஊற்றலை. இந்த வாட்ரு தண்ணியை சரியாக ஆகிடும் போல் இருக்குது. ஸோ இதை வெந்தப்புறமா நான் பார்க்குறேன். மூடி வச்சிடலாம். மூடி திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் சிக்கன் நல்லா சுருங்கி வந்திருக்குது. இப்போ நான் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நிறைய வத்திடுச்சு. இந்த சைட்லெல்லாம் கொஞ்சம் தீர மாதிரி வருது. ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ நான் நல்லா சிம்மில் குறைச்சி வச்சிடுறேன். இப்போ இதை சிக்கன் செக் பண்ணலாம் வெந்துருச்சுங்க. அப்படி கட் பண்ண உடனே நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், வெந்துருச்சு. நல்லா புரட்டிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பீஸை எடுத்து உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறிட்டு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் இந்த வெங்காயத்தாள், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேங்க. இதில் ஈரம் இருந்தால் கொஞ்சம் இது அப்சர்வ் பண்ணிக்கட்டும். இப்போது இந்த சைஸ் லைமு, இது உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. சின்ன சைஸ் தாங்க அது. இவ்வளோ சைஸ் இருக்கும், இவ்வளோ சைஸு. அது ஃபுல்லு லைமையும் கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை கொட்டை இல்லாமல் இதில் அப்படியே ஊற்றிடுறேன். இப்போ இதில் மிளகுத்தூள், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். தூவிட்டு இப்போ கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் நல்ல அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம அதில் புரட்டி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுக்கே அந்த கொத்தமல்லியோட ஈரம்லாம் நல்லா இதாகிடும். இப்படி திறந்து வச்சுருட்டு தண்ணி விடாத அளவுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தாங்க. இப்போது இந்த தம் பிரியாணியை செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொட்டாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சிக்கனையும் நல்லா வெந்து கொட்டாமல். இப்போ நம்ம ஒரு பக்கமாக இப்படி எடுத்து ரைஸை இப்படி கலந்துக்கிட்டு ஒரு பக்கமாக போட்டுக்கணுங்க. கொட்டாமல் வந்திருக்கு. நல்லா கீழே தீயவே இல்லை பாருங்க, தெரியுதா? ரொம்ப தீயலை பாருங்க. பாருங்க, இப்போ இதை நம்ம சாப்பிட்றச்ச இப்படி எடுத்து இப்படி புரட்டி போட்டு இந்த மசாலாவோட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ணுங்க. இந்த பிரியாணி இப்படி தாங்க சாப்பிட்ணும். வச்சுட்டு இந்த மசாலாவோட இருக்கிற ரைஸை அப்படி கலந்துக்கிட்டு ஒரு பீஸ் பாருங்கள், நல்ல தந்தூரி பீஸ் மாதிரி அழகாக வெந்துருச்சு பாருங்கள். ரைஸ் வச்சுட்டு
மசாலாவோட ரைஸை வச்சுட்டு சாப்பிட்றச்ச மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதுக்கு முட்டை வச்சுருக்கேங்க. நம்ம சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாக தயிர் போட்டு ஆனியன்ஸ் நிறைய போட்டு ரைத்தா மொத்தம் கலந்து கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மொத்தம் கலந்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. இதை மொத்தத்தையும் நல்லா கலக்கி கூட சாப்பிடலாம். கலக்கி விட்டால் பிரியாணி மாதிரியே இருக்கும். சிக்கன் பீசஸ் பாருங்கள், தந்தூரி மாதிரி வெந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.